ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அநேகமாக ஒரு மாநாடு ப்ரீபோனான கதையை நம்ம இதற்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டோம். எதிர்பார்த்ததை விட கூடுதலான கூட்டம் கூடியதனால திட்டமிட்ட நேரத்தை விட 1 மணி நேரம் முன்னதாகவே இந்த மாநாடு தொடங்குகிறது என்றும் அதற்கான ஏற்பாடுகள் பற்றி விஜய் முக்கிய ஆலோசனைகளை நிகழ்த்தி வருவதாக செய்தி. இந்த மாநாட்டில் 45 நிமிஷம் மிகாமல் விஜய் பேசுவார்னு தகவல். கடந்த மாநாட்டிலே 46 நிமிஷம் பேசினதா நினைவு. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, ஓட்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு இன்று மாலை தொடங்க உள்ள நிலையில் தாவேகா தலைவர் திரு விஜய் தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளுடன் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனையுடைய விவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதில் தாவேகா மாநாடு என்பது 4 மணிக்கு தொடங்குவதாக முன்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதலே மாநாட்டு திடலுக்கு தாவேகா தொண்டர்கள் அலையலையாக வர தொடங்கிவிட்டனர். தற்பொழுது கூட்டம் நேரமாக அதிகமாகி வருகிறது. இந்நிலையில் அவர்களுடைய சிரமத்தை குறைக்கும் விதமாக விஜய் 3 மணிக்கு அந்த மாநாட்டை தொடங்க திட்டமிட்டுள்ளார். 4 மணிக்கு தொடங்க இருந்த மாநாடு தற்பொழுது 3 மணிக்கே தொடங்க 1 மணி நேரம் முன்பாக தொடங்குவதற்கு தற்பொழுது விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நிர்வாகிகளுக்கு. அதே போல அவருடைய விஜயனுடைய உரை என்பது 45 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை பேச திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அதில் குறிப்பாக கவின் ஆணவ கொலையை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு உத்தரவுகளையும் திரு விஜய் அங்க அந்த நிர்வாகிகளிடம் பிறப்பித்துள்ளார், அறிவித்துள்ளார். அதில் மாநாட்டு திடலுக்கு வரும் தொண்டர்கள் யாரும் மது அருந்தி வரக்கூடாது என ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை கண்காணிக்க பாதுகாப்பு குழு ஒன்று அமைத்துள்ளார். அந்த குழு அதை கண்காணிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அதே போல தாவேகா கொடி பொருத்திய வாகனங்கள் மற்றும் கொடிகளோடு டாஸ்மாக் கடைகளில் அதனுடைய தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் மது வாங்கினார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விஜய் அந்த குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த மாநாடு முடிந்த பிறகு சில இடங்களில் சில காட்சிகள் எல்லாம் வெளியாகும். தொண்டர்கள் மது அருந்துவது போன்ற ஆங்காங்கே மது அருந்து போன்ற காட்சிகள் எல்லாம் வெளியாகும். அந்த காட்சிகளுடைய உண்மைத்தன்மையை ஆராய தாவேகாவுடைய சமூக வலைதள குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். அது போன்ற வீடியோக்கள் எதுவும் மாநாட்டுக்கு பிறகு வெளியானால் அந்த மாநாட்டின் உள்ள விவரங்கள் யார் அவர்கள் தாவேகா தொண்டர்கள் தானா அல்லது வேறு யாரும் அது போன்ற தோற்றத்தில் அவர்கள் மது அருந்தி வீடியோ வெளியேறுகிறார்களா என்பது போன்ற அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய ஒரு குழுவுக்கு சமூக வலைதள குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இசையமைப்பாளர் தமன் புதிதாக ஒரு தீமிசை உருவாக்கியுள்ளார். அந்த தீமிசை ஒலிக்கும் போதுதான் விஜய் ரேம்ப் வாக் செய்வார் என அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. பொதுவாக ரேம்ப் வாக் அவர் செய்வார் தொண்டர்களை கையசி செய்வதற்காக. அந்த ரேம்ப் வாக் அவர் நடக்கும் பொழுது அதற்கு அந்த தமன் இசை புதுசாக ஒரு தீம் இசை உருவாக்கியுள்ளார். அந்த இசை அதில் ஒலிக்கப்படும் என அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல் தற்போது கிடைத்துள்ளது. மேலும் ட்ரோன் மூலமாக எடுத்த காட்சிகளை விஜய் காலை முதல் பார்த்து வருகிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இந்த மாநாட்டில் தற்பொழுது வெயில் அதிகமாக அங்கு மதுரையில் இருப்பதால் மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்கும் இலவசமாக தண்ணீர் வழங்க மாநாட்டு ஏற்பாட்டு குழுவிற்கு விஜய் கண்டிப்பாக உத்தரவிட்டுள்ளார். ஏனால் கடந்த முறை தண்ணீர் மாநாட்டில் தண்ணீர் கிடைக்காமல் தொண்டர்கள் அவதிப்பட்டதை காண முடிந்தது. அதை போக்கும் விதமாக தொண்டர்கள் எல்லாருக்கும் இலவசமாக அனைத்து தொண்டர்களுக்கும் மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு தண்ணீர் வழங்க ஏற்பாட்டு குழுவினருக்கு கண்டிப்பாக ஒரு உத்தரவு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் விஜய் அந்த தொண்டர்களுடன் நிர்வாகிகளுடன் நடத்திய முக்கிய ஆலோசனையில் அறிவுறுத்தியதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன். மாநாடு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே தொடங்குகிறது. நிறைய தீர்மானங்கள் மத்திய அரசை கண்டித்து மாநில அரசை கண்டித்து குறிப்பாக இந்த கவின் விவகாரத்தில் கூட ஒரு தீர்மானம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. 1 மணி நேரம் முன்னதாக ஒரு
3 மணி அளவில் இந்த மாநாடு தொடங்கும் என்றும், விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தோம் ஒரு நீண்ட தூரத்துக்கு ரேம்ப் வாக் செய்தார். அதே போல் ஒரு பெரிய ரேம்ப் போடப்பட்டிருக்கிறது. இந்த முறை ரேம்ப் வாக் செய்யும்போது ஒரு புதிய பாடல், தீம் பாடல் ஒலிக்கும் என்றும், ஒரு டாக்குமெண்ட்ரி இடம்பெறும் என்றும் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.